வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபிளாஷ்பேக் பார்க்கல. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா வந்து கிளாஸ் நம்ம போட முடியல சில காரணங்கள்னால. இனிமே வீடியோ கரெக்ட்டா வந்துரும். மிஸ் ஆன நாட்கள் உள்ளதும் இந்த வீக்கெண்ட்ல உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? இனிமே கரெக்ட்டா நம்ம வீடியோ வந்துரும். இத பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டெலகிராம்லயும் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ இனிமே கரெக்ட்டா வந்துரும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோனே தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் மக்களே. தமிழ்நாட்டுல நம்ம கொஞ்ச நாள் வரலன்னு சொன்ன உடனே நம்மளுடைய முதல்வர் வந்து நெறைய ஸ்கீம்லாம் வந்து கொண்டு வந்துட்டாரு. அதுல எக்ஸாம்க்கு கேட்கிற மாரிப்பட்ட ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா, எளிமை ஆளுமை திட்டம். எளிமை ஆளுமை திட்டம்னா என்ன? அது எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க? நம்ம தமிழ்நாட்டுல தான். அந்த திட்டம்னா என்ன அப்படிங்கிறத டீடைலா பார்த்துடலாமா? ஸோ கொஸ்டின் பார்த்துடலாம். விச் ஸ்டேட் லான்ச் த சிம்பிள் கவர்ன்மென்ட் ஸ்கீம்? எந்த மாநிலம் எளிமை ஆளுமை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா தமிழ்நாடு தான். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்கீம். பேர்ல என்ன இருக்கு? எளிமை, ஆளுமை. ஓகேவா? சோ இப்ப நமக்கு சேவை மையம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எந்த ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து தாசில்தார் ஆபீஸுக்கு போகணும், விஏஓ ஆபீஸ் போகணும், இப்படி எல்லாமே இருக்கும். சேவை மையம் அப்படிங்கிற ஒண்ணு வந்த பிறகு நம்ம எல்லாத்துலயுமே வந்து இணைய வழியிலேயே ஓகேவா? இணைய வழியிலே அப்ளை பண்ணலாம். சேவை மையம் எப்போ வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? முதல்ல சேவை மையம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பிப்ரவரி 24, 2014ல. சோ 2014னா யாரு? அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் சேவை மையம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. முதல்ல எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சென்னையில தான். ஓகேவா? சோ இது வந்து மக்களுக்கானது. இதுவும் வந்து இந்த எளிமை ஆளுமை திட்டம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களால கொண்டு வரப்பட்டது. இதுவும் மக்களுக்கானதா. இது வந்து முக்கியமான ஒரு 10 அரசு சேவைகள். முக்கியமான ஒரு 10 அரசு சேவைகள வந்து இணைய வழியிலே நம்ம பெற்றுக்கலாம். ஆன்லைன்லயே நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி என்ன மாரிப்பட்ட அரசு சேவைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10 எண்ணத்தோட லிஸ்ட் குடுத்துருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து தனித்தனியா கேட்கலாம். ஒரு ஒரு 5 குடுத்துட்டுல எது இல்ல எது இருக்குன்னு கேட்கலாம். சுகாதார சான்றிதழ், சானிட்டரி சர்டிபிகேட், அதே மாரி வந்து பொது கட்டிட உரிமம். ஓகேவா? சோ இந்த மாரி அதாவது பப்ளிக் பில்டிங் லைசென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சொத்து மதிப்பு சான்றிதழ், சால்வென்சி சர்டிபிகேட், முதியோர் இல்லங்களுக்கான உரிமம். ஓகேவா? அதாவது லைசென்ஸ். நம்ம ஓல்ட் ஏஜ் ஹோம் நடத்துறதுக்கான லைசென்ஸ், ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலுக்கான லைசென்ஸ், வெள்ளை வகை தொழிற்சாலைகள் பட்டியல் விரிவாக்கம், மகளிர் இல்லங்களுக்கான உரிமம், நன்னடத்தை சான்றிதழ், கான்டாக்ட் சர்டிபிகேட், புன்சை நிலங்களை விவசாயம் அல்லாத செயல்பாட்டிற்கு பயன்படுத்த தடையின்மை சான்றிதழ், அதே மாதிரி அரசு ஊழியர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ். பாஸ்போர்ட் வந்து இப்ப நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு அதாவது நான் பார்த்துட்டு இருக்கவங்க யாரெல்லாம் இன்னும் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் வந்து முதல்லயே வாங்கிடுங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க ஒன்ஸ் நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ் கிளியர் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் வாங்குறது எல்லாம் கொஞ்சம் நிறைய ப்ராசஸ்லாம் ஆகும். ஸோ அது எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன்லயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசுல இருந்து சிம்பிள் கவர்மெண்ட் எளிமை ஆளுமை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் வேலைக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து நீங்க ஃபாரின் போறது அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெர்மிஷன் வாங்கணும். அதாவது விஜிலன்ஸ் இப்ப நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ற முன்னாடி என்ஓசி எல்லாம் வாங்கணும். அதே மாதிரி விஜிலன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருந்து வாங்கணும். அதனால வந்து பாஸ்போர்ட் வாங்குறதெல்லாம் முதல்ல வந்து எல்லாமே முதல்ல வாங்கி வச்சிருங்க. சரியா? ஓகே. அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேசிய செய்திகள். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய ஊர் எந்த ஊரா இருக்கும்? பார்ட்டி, பீச் இதெல்லாம் நல்லா உல்லாசமா இருக்கணும்னு நினைச்சா எந்த ஊர் ஞாபகம் வரும்? கோவா ஞாபகம் வருமா? கோவா பிளான் போடுவோமா? இனிமே கோவான்னு சொன்னா உங்களுக்கு உல்லாசம் மட்டும் ஞாபகம் வரக்கூடாது. உல்லாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்கு. அந்த உல்லாஸ் அப்படிங்கிற திட்டமும் ஞாபகம் வரணும். ஏன் அப்படின்னா கோவா வந்து ஒரு புதிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. which is the second state to achieve 100% literate status. 100% கல்வியறிவு நிலையை அடைந்த இரண்டாவது மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கோவா. முதல் மாநிலம் எது? நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? முதல் மாநிலம் வந்து மிசோரம். நமக்கு இரண்டாவது மாநிலம் வந்து கோவா. சார் ஏதோ உல்லாஸ் அப்படின்னு சொன்னீங்களே, அதாவது ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகே, உல்லாசம். கோவா உல்லாசமா தாண்டி உல்லாசமா அதாவது உல்லாசமா நீ கோவால போலாம் அப்படிங்கிற மாதிரி உல்லாஸ் என்ஐஎல்பி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேவா? அந்த உல்லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல் ஃபார்ம் இந்த ஃபுல் ஃபார்ம் கேட்க மாட்டாங்க. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் லைஃப் லாங் லைஃப் லாங் லேர்னிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஓகேவா?
ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறதா இதற்கான இது. இல்ல இது ஞாபகம் வச்சுக்கோங்க. NILP அப்படின்னா நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். புதிய பாரத கல்வி திட்டம். புதிய பாரத கல்வி திட்டம். ஓகேவா? சோ இந்த திட்டத்தின்படி முக்கியமான நோக்கம், இந்த நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா 15 வயசுக்கு மேல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 15 வயசுக்கு மேல ஃபார்மல் எஜுகேஷன், அதாவது முறையான கல்வி கற்காம இருப்பாங்க தெரியுமா, ஸ்கூல் போகாம இருப்பாங்கல்ல, சோ அவங்கள எல்லாத்தையும் 15 வயசுக்கு மேல எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எழுத படிக்க கணக்கு இதெல்லாம் பேசிக்கான கல்வி அறிவை வந்து ஊட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து உல்லாஸ் திட்டம். இது வந்து கோவாக்கான திட்டம் இல்ல, இது மத்திய அரசால் வகுக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா வந்து தங்களுடைய மாநிலங்கள்ல இருக்க எல்லாருக்கும் வந்து கல்வி அறிவை இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல முதல் மாநிலம், அதுல முதல் ஃபர்ஸ்ட் வந்து யாரு எல்லாருக்கும் வந்து கல்வி அறிவு வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மிசோரம். ரெண்டாவது ரெண்டாவது இப்ப நமக்கு கோவா. ஓகேவா? சோ நமக்கு கோவான்னு சொன்னோடனே கோவாவுடைய இதை யார் அறிவிச்சாங்க அப்படின்னா கோவாவுடைய முதல்வர் பிரமோத் சாவந்த் இருக்காரு. பிஜேபி தான். ஓகேவா? அங்க கோவால பிஜேபி ஆட்சி தான். பிரமோத் சாவந்த் அவர்கள் தான் அறிவிச்சாரு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ கோவான்னு சொன்னோடனே பார்ட்டி மட்டும் ஞாபகம் வரக்கூடாது, படிப்பும் ஞாபகம் வரணும். ஓகே, எல்லாருமே படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். ஓகேவா? இதை எதுக்கு திடீர்னு அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னா நம்ம இந்த மிஸ்ட் அவுட் டேஸ்ல பார்க்கும்போது பார்ப்போம். மே 30 கோவாவுடைய மாநில தினம். கோவா ஸ்டேட்ஹுட் டே என்னைக்கு அப்படின்னா மே 30. அதனாலதான் வந்து அந்த நாள் அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து இதை அறிவிச்சிருக்காரு. நம்ம முதல்வரும் ஏதாவது அறிவிக்கிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி தினமா நம்ம வந்து கொண்டாட போறோம். ஏன் செம்மொழி தினம்? ஜூன் 3ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம். அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுல செம்மொழி தினமா கொண்டாட போறோம். நாளைக்கு நம்ம அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேவா? காலையில கிளாஸ்ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்கா? நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இருக்காங்க. கூட நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் வந்து டாக்டர்ஸ் இல்ல, நர்ஸ். ஓகேவா? டாக்டர்ஸை விட இப்ப டாக்டர்லாம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா அவங்க 2 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிருவாங்க. நம்ம கூட வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாமே பார்த்துக்கிறது நர்சஸ் தான். ஓகேவா? அதாவது டாக்டருடைய பங்களிப்பு வந்து பெருசு. அதுக்கு ஈடு இணையான பங்களிப்பு வந்து நர்சஸும் நிறைய கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அந்த நர்சஸ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நர்சஸ் சொல்றது தமிழ்ல செவிலியர்கள். செவிலியர்களை வந்து பாராட்டும் விதமாட்டு நம்ம மத்திய அரசாங்கத்துல, மத்திய அரசுல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஓகே, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, அதுல இருந்து வருஷந்தோறும் ஒரு அவார்டு கொடுப்பாங்க. என்ன அவார்டு, யாருக்கு கொடுத்திருக்காங்க, எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பிரைஸ் மணி அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாமா? ஓகே. when was the national Florence Nightingale award instituted? தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது எப்போது நிறுவப்பட்டது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லும்போது எப்பவுமே டைரக்டா வந்து இப்போ ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா இது அவார்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படியும் கேள்வி கேட்கலாம், இப்படி இன்டைரக்டாவும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். முதல்ல இந்த விருது யாருக்கானது? நான் சொன்ன மாதிரி நர்சஸ்க்கானது, செவிலியர்களுக்கானது, நர்சிங் ப்ரொஃபஷனலுக்கானது. இந்த அவார்டு வந்து இந்த வருஷம் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? 15 பேருக்கு கொடுத்துருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட், எந்த அமைச்சகம்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இது அதாவது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். அவார்டை கொடுத்தது வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள். ஓகேவா? இந்த அவார்டு முதல்ல இந்த அவார்டை வந்து எப்போ உருவாக்குனாங்க, எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1973ல. ஓகேவா? 1973 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு வருஷம் உங்களுக்கு ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து அதாவது எல்லா வருஷமும் அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ வந்து இப்போ இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுடைய உங்க அப்பா அம்மா வந்து 1970ஸ்ல பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1972ல உங்க அப்பா பிறந்திருக்காங்க, இல்ல 1974ல உங்க அம்மா பிறந்திருக்காங்க, இல்ல உங்க அதாவது யாராவுடைய பர்த் இயரோட அப்படி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ எனக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எங்க அப்பா 1972. சோ ஓகே, நம்ம அப்பா பிறந்ததுக்கு அடுத்த வருஷம் இந்த விருது கொடுத்திருக்காங்க, இந்த விருதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அதாவது நம்மளுடைய வாழ்க்கையோட ஒன்றி நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு என்னைக்குமே மறக்காது. ஓகேவா? சோ அதே மாதிரி எப்பவுமே அதாவது இந்த லிஸ்ட் எடுத்து 15 பேர் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த லிஸ்ட்ல ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்தேன். இதுல தமிழ்நாட்டுல இருந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுடைய பேரு அலமேலு மங்கையர்கரசி. அப்போ தமிழ்நாட்டுல இருந்து இந்த வருஷத்திற்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிற அவங்களும் ஒரு மிகப்பெரிய செவிலியர். ஓகே, அதுல பெரிய அதாவது நிறைய சேவை செஞ்சவங்க. சோ அவங்களுடைய பேர்ல தான் அந்த விருது கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல வந்து அலமேலு மங்கையர்கரசி அவங்களுக்கு தான்
தமிழ்நாட்டுல இருந்து இந்த விருது கிடைச்சிருக்கு. ஓகேவா? எப்பவுமே ஒரு விருது எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த விருது எப்ப நிறுவப்பட்டது. அதாவது 2 விஷயம் இருக்கு. அதாவது இப்போ ஒரு விருது வந்து இப்போ நான் வந்து இன்னைக்கு அறிவிக்கிறேன். 2025ல இந்த விருத நான் வந்து அறிவிக்கிறேன். அதாவது சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அவார்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அறிவிக்கிறேன். ஆனா 2027ல தான் நான் குடுக்க ஆரம்பிக்கிறேன். 2 விஷயம். அப்போ அவார்ட் வந்து இன்ஸ்டிடியூட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரசன்டட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நிறுவப்பட்டது ஒரு வருடமா இருக்கும். முதல்ல குடுத்த வருடமா இருக்கும். சோ அந்த டிஸ்டிங்ஷன் பார்த்து ஆன்சர் போடுங்க. ஓகேவா? பாரத் ரத்னா விருது அப்படிங்கிறது வந்து பாரத ரத்னா விருது வந்து எப்போ வந்து இன்ஸ்டிடியூட் பண்ணாங்க. நான் சொல்றது இப்ப எழுதி போட போறது எல்லாமே எப்போ வந்து நிறுவப்பட்டது. 1954ல தான் பாரத் ரத்னாவும் சரி, பத்ம விருதுகள். பத்மபூஷனா இருக்கட்டும், பத்மஸ்ரீயா இருக்கட்டும், பத்ம விபூஷனா இருக்கட்டும். எல்லாமே 1954 இது பண்ணது. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இலக்கியத்து உடைய உயரிய விருது. நம்மளுடைய இந்தியால குடுக்குறது ஞானபீட விருது. இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1961. அதே 61ல தான் பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அர்ஜுனா விருது. சோ அர்ஜுனா விருதும் வந்து 1961 தான். இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு விஷயம் படிக்கும்போது மத்ததையும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அப்படியே இதெல்லாம் எங்க கேட்டாலும் ஆன்சர் போடலாம். தனியா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல். சோ இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபாரின் போயிடலாம். ஃபாரின்ல வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க மக்களே ஒரு ஊர்ல. அதாவது ஒரு நாட்டுல இது நிறைய நாடுகள் இந்த சட்டம் இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா இந்த சட்டத்தை பத்தி நான் சொல்றேன். இந்த சட்டம் வந்து சரியா இல்லையா, இது நம்ம இந்தியாவுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த சட்டம் இந்தியால இருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா விச் கண்ட்ரி அப்ரூவ்ட் அசிஸ்டட் டையிங் பில், இறப்பு உதவி மசோதாவை அங்கீகரித்த நாடு எது? சோ இத வந்து இங்கிலீஷ்ல இன்னொரு டேர்ம் சொல்லுவாங்க, யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒருத்தங்க உடம்பு முடியாம ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேவா? சோ உடம்பு முடியாம இருக்கவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிரோட வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க. சோ அவங்க வந்து இல்ல எனக்கு வந்து போதும், எனக்கு போதும், நான் வந்து செத்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதாவது அவங்க நான் எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு என்னால முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்து அவங்கள வந்து ஒரு நல்லபடியா வந்து அவங்க விருப்பப்படி அனுப்பி வைக்கிறது தான் இந்த யுத்தனேஷியா அப்படிங்கிறது. ஓகே, அதான் இறப்பு உதவி அசிஸ்டட் டையிங் பில் அப்படின்னு எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ்ல என்ன அப்படின்னா 18 வயசு மேல ஆகியிருந்த அப்படின்னா இப்போ ஒருத்தங்க ஏதாவது ஒரு நோயினாலேயோ இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அடிபட்டோ ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இல்ல எனக்கு வந்து இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சும்மா வாழ்க்கையில கஷ்டம் இல்ல, இது வந்து உடல் ரீதியா நான் டிப்ரெஷனா இருக்கேன் அந்த மாதிரிலாம் எல்லாம் கிடையாது. உடல் ரீதியா வந்து ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே, ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டு என்னால முடியாம இருக்கிறேன். நான் முடியாம இருக்கிறேன், என்ன வந்து ஏதாச்சும் எனக்கு வந்து ஏதாவது கொடுத்து என்ன கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாங்க அப்படின்னா 15 நாள் ப்ராசஸ். ஓகேவா? 15 நாள் இதெல்லாம் நோட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் சொல்றேன் கேட்டுக்கோங்க. 15 நாள் ப்ராசஸ் இருக்கும் பிரான்ஸ்ல. 15 நாள் ப்ராசஸ்க்கு அப்புறம் 2 நாள் வெயிட்டிங் பீரியட், யோசிக்கிறதுக்கும் டைம் கொடுக்கும். ஏன்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுப்போம், இல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணுவோம்ல. எல்லாம் இது பண்ண பிறகு அப்புறம் வந்து அந்த மருந்து கொடுப்பாங்க. மருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒண்ணு அவங்களாட்ட அந்த மருந்தை வந்து அவங்களே சாப்பிடணும். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து அவங்களால முடியல அப்படின்னா டாக்டர்ஸ் டீம் வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து டாக்டர்ஸ் டீம் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க ஓகே இவங்களால கஷ்டம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த ரைட்ஸை கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து பிரான்ஸ்ல வந்து இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது பிரான்ஸ்ல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா நிறைய நாடுகள்ல, நியூசிலாந்துல இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு, இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இருக்கு. இந்தியால இது இருக்கான்னு கேட்டா இந்தியால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியால வந்து இந்த யுத்தனேஷியா வந்து ரெண்டா பிரிக்கலாம். அதாவது எப்படின்னா ஒன்னு ஆக்டிவ் யுத்தனேஷியா, இன்னொன்னு வந்து பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்டிவ்னா என்னன்னா இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப நான் சொன்னேன்ல எனக்கு முடியல அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா இந்த மாத்திரையை சாப்பிடு எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த கொடுத்து அவங்கள சாகடிக்கிறது. ஓகேவா? பாசிவ் அப்படிங்கிற என்ன அப்படின்னா அவங்க ஒரு லைஃப் சப்போர்ட்ல இருப்பாங்கல்ல. அதாவது ஒரு லைஃப் சப்போர்ட்ல இருக்கிறாங்க, அது எடுத்தா செத்துருவாங்கல்ல, அதை எடுத்துருவாங்க. இந்தியால வந்து பாசிவ் யூத்தனேஷியா சில கேசஸ், அதாவது எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது, சில சில குறிப்பிட்ட சில ஸ்பெசிபிக் கேசஸ்ல மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ரைட் டு டை வித் டிக்னிட்டி. அதாவது நான் வந்து என்னுடைய சாவு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்க கூடாது, அது ஒரு மாதிரி மரியாதையா இருக்கணும். ரைட் டு டை வித் டிக்னிட்டி நம்ம இந்தியாவில வந்து ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது அடிப்படை உரிமை. ஓகேவா?
ஸோ ஒரு டிக்னிட்டியோட என்னுடைய மரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது இந்தியாவில் ஒரு அடிப்படை உரிமையாட்டு சுப்ரீம் கோர்ட் இதை அங்கீகரிச்சிருக்காங்க. அப்போ எங்கேயாவது நீங்க பார்க்கலாம், இது ஏதாவது ஒரு கொஸ்டின்ல இதுல இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ரைட் டு டை வித் டிக்னிட்டி அது ஃபண்டமெண்டல் ரைட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஆர்டிகல் 21 கீழே வரும். ஓகேவா? ஸோ வந்து இதுல இந்தியாவில் வந்து இது முழுக்கே இல்லை. இது இது எப்படி இந்தியாவில் வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். ஓகேவா? அதுவே இந்த போர்ச்சுகல் இருக்குல்ல, அந்த போர்ச்சுகல் நாட்டுல வந்து புதுசாட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவருடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா லூயிஸ் மாண்டினீக்ரோ. லூயிஸ் மாண்டினீக்ரோ அப்படிங்கிற போர்ச்சுகல் நாட்டினுடைய பிரதமர் அப்படிங்கிற ஞாபகம். ஓகே, அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் குரூப் போட்டோ எடுக்கணும். இப்போ ஐபிஎல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி இல்ல ஃபைனல்ஸ் முன்னாடிலாம் வந்து எல்லாரும் சேர்ந்து 2 டீமும் போட்டோலாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து 2 நாடு ஆர்மி போட்டோ எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், இரு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ உள்ள போய் பார்த்துடலாமா? நொமாடிக் எலிஃபண்ட். நொமாடிக் எலிஃபண்ட் இஸ் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் நொமாடிக் எலிஃபண்ட் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா நமக்கு சரியான ஆன்சர் மங்கோலியா. இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி. மங்கோலியா அப்படிங்கிறது அப்படியே சைனாக்கு மேல இருக்கிறதா மங்கோலியா. ஓகேவா? ஏசியால தான் இருக்கு, ஈஸ்ட் ஏசியால. சைனாக்கு அப்படியே பாத்தீங்கன்னா மேல இருக்கும். ஸோ அங்க மங்கோலியால எங்க நடக்கு அப்படின்னா உலான் பாட்டார் அப்படிங்கிற இடம், உலான் பாதர் அப்படிங்கிற இடத்துலதான் நடைபெறுது. சைனான்னு வாயில வருது. மங்கோலியாவுடைய தலைநகரமும் இதுதான். மங்கோலியாவுடைய தலைநகரத்துலதான் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது நடைபெறுது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மங்கோலியாவுடைய கரன்சியுடைய பெயர் மங்கோலியன் டுக்ரிக். துக்ரிக் அப்படிங்கிறது வந்து மங்கோலியா நாட்டினுடைய நாணயத்தினுடைய, நம்ம ரூபாய்ன்னு சொல்றோம் அதே மாதிரி. ஓகேவா? அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ராக்கெட் அனுப்புறாங்க. இந்த ராக்கெட் எங்க போய் என்னென்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தலாமா? யார் அனுப்புனா எல்லாம் பார்க்கலாம். Which country launched the Tianwen-2 mission? Tianwen-2 திட்டத்தை எந்த நாடு தொடங்கியது? அதாவது சைனா தொடங்கினதான் இது. ஓகேவா? என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஆஸ்ட்ராய்ட்னா வந்து தமிழ்ல சிறுகோள். ஓகேவா? சிறுகோள். இந்த ஒரு சிறுகோள் இருக்கு, அதனுடைய பெயர் வந்து 2016 அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு போயிட்டு சாம்பிள் எடுத்துட்டு வரணும். அதுதான் இந்த Tianwen-2 மிஷன். ஓகேவா? அப்ப Tianwen-2 மிஷன் அப்படிங்கிறது சைனாவுடையது. இங்க இருந்து அனுப்பி அந்த அதாவது பூமிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறுகோள், அந்த சிறுகோள்ல போயிட்டு அங்க இருந்து சாம்பிள் கொஞ்சம் எல்லாத்துலயும் சாம்பிள் 1 கிலோ அரிசி கொடுங்க மாதிரி சாம்பிள் எடுத்துட்டு வரதான் இந்த மிஷன். ஓகேவா? அடுத்து அவார்ட். ஸோ அவார்ட்ல வந்து ஒரு முக்கியமான அவார்ட் பார்க்க போற மக்களே. என்ன அப்படின்னா, நீ என்ன பெரிய உலக அழகியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உலகத்துல யாரை பார்த்து வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆனா இவங்க ஒருத்தங்களை பார்த்து மட்டும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இவங்க தான் வந்து 2025 உலக அழகி பட்டம் வென்ற தாய்லாண்டை சேர்ந்த சுச்சாதா சுவாங்ஸ்ரீ. ஓகேவா? So who is crowned as Miss World 2025? 2025 ஆண்டுக்கான உலக அழகி பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா ஓப்பல் சுச்சேதா சுவாங்ஸ்ரீ. இந்த சுச்சாதா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது பெரிய பேர்ல ஞாபகம் வைக்க முடியல அப்படின்னா அங்கங்க சின்ன சின்ன ஹிண்ட் இருக்கும்ல. ஸோ அதாவது சுசத்தா அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் வரும். நம்ம சுஜாதான்னு ஞாபகம், சுஜாதான்னு சொன்னோடனே நமக்கு எனக்கு டக்கு ஞாபகம் வருது அந்த ஜெயம் ரவி மோகனுடைய படம் ஜெயம், அதுல உள்ள சுஜாதா தான் ஞாபகம் வருது. ஓகேவா? சதா அவர்கள் ஞாபகம் வருது. ஸோ சுஜாதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுஜாதா எந்த ஊர்ல உள்ளவங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்பானுங்க. நம்ம கோவா பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்டர்நேஷனல் என்ன தாய்லாந்து. ஓகேவா? ஸோ தாய்லாந்துல இந்த சுஜாதா. ஓகேவா? இது போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டா ஹைதராபாத் மக்களே. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 72வது உலக அழகி பட்டம். 71வது பட்டத்தை வாங்கினது யார் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல 2வது இருக்காங்கல்ல, இவங்க தான். ஸோ இவங்க வந்து செக் குடியரசை சேர்ந்தவங்க. 2024 உலக அழகி. இப்போ பழைய அழகி ஆயிட்டாங்க, புது அழகி வந்துட்டாங்கல்ல சுஜாதா. ஸோ இந்த போட்டி ஹைதராபாத்ல 72வது போட்டின்னு சொல்லிட்டேன். இது மறந்துட்டேன். இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுல நோட் பண்ணிக்கோங்க. அந்த விருது ஜெயிக்கிறவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மணி கிடையாது. ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இதுல வந்து செகண்ட் பிரைஸ் யார் அப்படின்னா எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த, அது பெரிய பேரா இருக்கும், நான் அந்த பெரிய பேர்லாம் சொல்லல, அதுல வந்து ஹின்ஸ் மட்டும் இருக்காது. ஹேசட் அப்படின்னு கேட்க மாட்டாங்க இதெல்லாம், பட் ஹேசட் ஞாபகம் வச்சுக்கோங்க.
எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த ஹேசட் அப்படிங்கிற பெண்மணி. 3வது இடம் வந்து போலாண்டை சேர்ந்த மஜா. அதாவது 2, 3 பேர் இருக்கும். நான் இத பார்த்தாலே நீங்க சாய்ஸ்ல பார்த்தா அடிச்சிடணும். ஓகேவா? இந்தியால இருந்து யாருமே ஜெயிக்கலையா? இந்தியால இருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நந்தினி குப்தா. இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணது நந்தினி குப்தா தான் இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மக்களே. இதுல என்ன அப்படின்னா அதாவது முதல்ல டாப் 20 எடுப்பாங்க. அடுத்து டாப் 8 செலக்ட் பண்ணுவாங்க. அதுல டாப் 20க்குள்ள நந்தினி குப்தா போனாங்க. டாப் 8க்குள்ள போக முடியல. ஓகேவா? சோ இதுதான் வந்து இந்த கணக்கு. இப்போ நம்ம அதாவது இந்த இந்த விருது அப்படிங்கிறது எப்போ முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதாவது உருவாக்கப்பட்டது 1951ல. இந்தியால இருந்து எத்தனை பேர் இந்த விருதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 1 இல்ல 2 இல்ல 6 பேர் இந்தியால இருந்து இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ யாரெல்லாம் சொல்றேன் எக்ஸாம்ல எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இடம் இல்லையா இங்க எழுதுறேன். ஓகேவா? அது வந்து ரீட்டா ஃபரியா. இவங்க தான் இந்தியால இருந்து முதல்ல உலக அழகி பட்டம் வென்றது யார் அப்படின்னா ரீட்டா ஃபரியா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1966ல. 2வதா யார் அப்படின்னா ஐஸ்வர்யா ராய். ஓகேவா? சோ வந்து உலகில் 6 அதிசயம் 7வது அதிசயம் சொல்லி நம்ம வைரமுத்து கூட பாட்டு பாடியிருப்பார்ல. சோ 1994ல. ஓகேவா? ரீட்டா ஃபரியா, ஐஸ்வர்யா ராய். அதுக்கு அடுத்தது டயானா ஹேடன். சோ டயானா ஹேடன் எப்போ வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 1997ல வாங்கியிருப்பாங்க. அதற்கு அடுத்தது யாரு அப்படின்னா யுக்தா மூகே அப்படிங்கிற ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யுக்தா மூகே அப்படிங்கிறவங்க இவங்க வந்து 1999ல. அதுக்கு அடுத்தது வந்து அதாவது ஐஸ்வர்யா வாங்க நிறைய பேர் தெரியும். பிரியங்கா சோப்ரா வாங்க நிறைய பேருக்கு தெரியல எனக்கு இல்ல நமக்கு தெரிஞ்ச பேர் வந்து ஐஸ்வர்யா ராய், பிரியங்கா சோப்ரா. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப 2017ல மனுஷி சில்லார் அப்படிங்கிறவங்க வாங்கினாங்க. இது எல்லாமே இந்தியால ஓகேவா? இந்தியால இருந்து 6 பேர் வாங்கிட்டாங்க. 6 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரீட்டா ஃபரியா, ஐஸ்வர்யா ராய், டயானா ஹேடன், யுக்தா முகே, பிரியங்கா சோப்ரா, மனுஷி சில்லார். ஓகேவா? இயரோட கொடுத்துருக்கேன். ஏன்னா எங்கேயாச்சும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினோட ட்ரெண்ட் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நம்மளும் அதுக்கு அவனை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா அப்படின்னா நம்ம அடிக்க முடியும். ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னா இயர் கொடுத்து கேட்காம இருக்கலாம். இல்ல கொடுத்து ஒரு 6 பேர் கொடுத்துட்டு யார் கொடுத்தாங்க இல்ல வந்து இதை வருஷப்படுத்துங்கன்னு சொல்லலாம். எப்படி எந்த ஆர்டர்ல கீழ இருந்து மேல எப்படி கேட்டாலும் ஆன்சர் கூட ரெடியா இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸ்ல பக்காவா நம்ம எல்லாமே சொல்லி கொடுப்போம். சோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு செய்திகள்ல அதாவது மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு ஐபிஎல்ல தான் பிளே ஆஃப்ஸ்ல இதாயிடுச்சு குவாலிஃபை டூல. ஆனா இந்தியா வந்து மும்பை இந்தியன்ஸ் தோத்தாலும் இந்தியா டீம் வந்து எங்கேயும் போய் தோக்காது. ஓகேவா? நிறைய இடங்கள்ல போய் பல வெற்றிகள் குவிச்சிட்டு இருக்காங்க. சோ அதுல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சிங் இருக்காருல்ல அந்த சிங்கை பத்தி கண்டிப்பா ஏதாவது ஒரு கேள்வியில கண்டிப்பா கேட்டுருவோம் நினைக்கிறேன் வரக்கூடிய ஒரு வருஷத்துல உள்ள எக்ஸாம்ல. இவருடைய பேர் வந்து குல்வீர் சிங். ஓகேவா? சோ வெறும் சிங் இல்ல குல்வீர் சிங். ஐயோ இல்ல இங்க எழுதிட்டேன் சாரி. நேஷனல் பிளாக் எழுதக்கூடாது அப்படி. சோ குல்வீர் சிங். ஓகேவா? சோ குல்வீர் சிங் என்ன பண்ணாரு என்னன்னு பார்க்கலாம். சோ வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025? 2025ஆம் ஆண்டு ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் தரவரிசை என்ன? அதாவது இந்த போட்டி எங்க நடந்துச்சு அப்படின்னா கும்மி இல்ல குமி அப்படிங்கிற எங்க இருக்கு அப்படின்னா சவுத் கொரியா தென்கொரியால இருக்கக்கூடிய ஒரு இடம். சோ அதுல நடந்துச்சு. சோ இதுல முதலிடம் யாரு அப்படின்னா சைனாக்காரன். 2வது இடம் யாருன்னா நம்ம இந்தியா மொத்தம் எத்தனை மெடல் ஜெயிச்சாங்க அப்படின்னா 24 மெடல் ஜெயிச்சாங்க. அதுல 8 தங்கம், 10 வெள்ளி, அதே மாதிரி 6 வெண்கலம். இதுல ஒரு நிறைய 8 கோல்டு வாங்க ஞாபகம் வச்சுக்காங்க. குல்வீர் சிங் வந்து 2 கோல்டுக்கு மேல 2 கோல்டு வாங்கியிருந்தார். அதாவது 10,000 மீட்டர்லயும் வாங்கினாரு 5,000 மீட்டர்லயும். இப்போ குல்வீர் சிங் எந்த விளையாட்டு தொடர்புடையவர் இல்ல இதுல 10,000 மீட்டர்ல யார் ஜெயிச்சாங்க அதெல்லாம் கேட்டாங்க. குல்வீர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூபல் சௌத்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டு கிடையாது பட் இவங்க ரூபல் சௌத்ரி அத்லெட். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி நிறையவே நம்ம கிட்ட எக்ஸாம்பிள் குரூப் 1, குரூப் 4, குரூப் 2க்காக மெட்டீரியல்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போதே நம்ம கிட்ட 2 மெட்டீரியல் ரெடியா இருக்கு மக்களே. ஒன்னு யூனிட் 8 உடைய மெட்டீரியல் பிடிஎஃப் மொத்தம் 3000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இது போக உங்களுக்கு வந்து 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூனிட் 8 உடையது. இதுல வந்து தமிழ் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும். நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது வேணும்னா 599. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கம்பைலேஷனா நம்ம கிட்ட இருக்கு. அதாவது ஜூன் 2024ல இருந்து மே 2025 வரைக்கும் உள்ளது. இதுவும் 599. சப்போஸ் ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறவங்க 1099 நீங்க காம்போ ஆஃபர் பே பண்ணி நீங்க இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க எப்படி இதை வாங்கிக்கணும் அப்படின்னா 944
527562 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க 1099 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க இந்த பிடிஎஃப் ரிசீவ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். இதுல எல்லாமே எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குரூப் 1 போறதுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ்ல உலக பால் தினம், வேர்ல்டு மில்க் டே என்னைக்கு அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி தான் உலக பால் தினம். ஓகேவா? ஸோ இந்த உலக பால் தினம் அப்படிங்கிறது ஜூன் 1 எப்போ முதல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2001ல உருவாக்கப்பட்டது. வந்து 2001ல இப்படி ஒரு நாள் கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா லெட்ஸ் செலிப்ரேட் த பவர் ஆஃப் டைரி. டைரினா அந்த டைரி இல்ல, இது வந்து இந்த பால். லெட்ஸ் செலிப்ரேட் த பவர் ஆஃப் டைரி. ஓகேவா? என்ன அப்படின்னா தமிழ்ல வந்து பால் உற்பத்தியின் சக்தியை கொண்டாடுவோம். பால் உற்பத்தியின் சக்தியை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தமிழ்ல. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தினமும் நேத்து என்ன அப்படின்னா தெரிஞ்சிருந்தா எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பீங்க, குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். ஓகேவா? சர்வதேச பெற்றோர் தினம். ஓகேவா? சர்வதேச பெற்றோர் தினம் அப்படிங்கிற பெற்றோர் தினம் நமக்கு என்னைக்கு அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி. ஓகேவா? இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னா வந்து 2 தினம். முதல்ல இதை பத்தி பேசிடுறேன். தெலுங்கானா ஸ்டேட் டே, தெலுங்கானா மாநில தினம். தெலுங்கானா அப்படிங்கிற தெரியும் உங்களுக்கு, அதாவது ஆந்திரால இருந்து பிரிஞ்ச, அதாவது மெட்ராஸ்ல இருந்து பிரிஞ்ச ஆந்திரான்னு போச்சு, ஆந்திரால இருந்து பிரிஞ்சு தெலுங்கானான்னு பேருக்கு பாத்தீங்களா? ஜூன் 2 2014 தான் ஆந்திரால இருந்து பிரிஞ்சு தெலுங்கானான்னு ஒரு மாநிலம் உருவாச்சு. ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன், ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க 2014. அதன் அடிப்படையில தான் மாநிலத்தை 2ஆ பிளந்தாங்க. ஸோ அந்த நாள் தான் ஜூன் 2ஆம் தேதி நம்ம வந்து தெலுங்கானா மாநில தினமா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஜூன் 2ஆம் தேதி இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே. ஓகேவா? இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டேயும் நமக்கு இன்னைக்குதான். விலை மாதுக்கள் சொல்லுவாங்கல்ல, செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டேயும் வந்து இன்னைக்குதான். பாலியல் தொழில் செய்யறவங்களுடைய, அதாவது கொண்டாடுற நாள் அப்படி கிடையாது, அதாவது அவங்களுடைய அந்த விழிப்புணர்வு, அதாவது இந்த மாதிரி இதுல யாரும் போயிடக்கூடாது, அதுல ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த தினம்னா இந்த ஜூன் 2ஆம் தேதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து தினம் ஒரு திட்டம் பார்ப்போம். தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து ட்ரெக் தமிழ்நாடு திட்டம். ஓகேவா? ட்ரெக்கிங்னு சொன்னோடனே தமிழ் ட்ரெக்கர்னு ஒரு யூடியூப் சேனல் உண்டு, சுவிட்சர்லாந்துல அடுத்தது இனி வேற ஏதோ உக்ரைன் வீடியோ போட போறேன் நான், ஏதோ போட்டிருந்தாரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் யாராவது ட்ரெக்கிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்கீம் நம்ம கேட்கும் போதோ இல்லை நோட்ஸ் எடுக்கும் போதோ அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் யோசிக்காது. இந்த ஸ்கீம் எல்லாமே வந்து எங்கேயோ யாருக்கோ போடப்பட்டது இல்லை, இங்கே நமக்கு போடப்பட்டது. ஸோ யாருக்கா ட்ரெக்கிங் போகணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எத்தனை இடத்துக்கு போகலாம்னா ஒரு 40 இடத்துக்கு. எல்லா மாவட்டத்திலயும் இல்லை, ஒரு 14 மாவட்டத்துல இருக்கக்கூடிய மொத்தமா 40 இடங்களுக்கு நீங்க போகலாம். இதை வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஈஸி, மீடியம், டஃப் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாடு. சப்போஸ் நீங்க அதாவது முக்கியமா என்னன்னா 18 வயசுக்கு மேல இருந்தா இந்த ட்ரெக்கிங் நீங்க பெர்மிஷன் வாங்கி போக முடியும். 18 வயசுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கன்சர்ன் லெட்டர் வாங்கணும். இப்படி அனுப்புற பிரச்சனை இல்லை. 10 வயசுக்கு அதாவது இதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கார்டியன் எல்லாம் உங்களுக்கு வரணும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரெக்கிங் எல்லாமே இதா இருக்கும். இது வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அக்டோபர் 24, 2024 ஆரம்பிச்ச திட்டம். ஓகேவா? ஸோ நான் 14 மாவட்டம், ஈஸி, மீடியம், டஃப், 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் தான் போக முடியும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். இன்னைக்கான கேள்வி, ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏ 11 ஏப்ரல் 1918, பி 27 மே 1918, சி 13 ஏப்ரல் 1919, டி 30 மே 1900. சரியான ஆன்சர் என்னங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, ஃப்ரீ ஆட்டு, அதை அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாமே, அதே மாதிரி நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், நம்மளுடைய ஆஃபர்ஸ், இது எல்லாமே அது நம்ம போடுவோம். டப்புன்னு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோனா நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. சிம்பிள் கவர்மெண்ட் எளிமை ஆளுமை திட்டம் எங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டில் 100% கல்வி அறிவு 2வது கோவா, முதல் மிசோரம். ஓகேவா? ஸோ நேஷனல் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வந்து 1973 உருவாக்கப்பட்டது. அசிஸ்டட் டையிங் பில், இறப்பு உதவி மசோதா வந்து பிரான்ஸ்ல சமீபத்தில் நிறைவேற்றிருக்காங்க. நொமேடிக் எலிஃபண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையானது. டியான்வன் மிஷன் சீனாக்காரனோடது. மிஸ் வேர்ல்ட் 2025 சுஜாதா, தாய்லாந்து. அதுக்கு அடுத்தது ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஸ்ல இந்தியா 2வது இடம். உலக பால் தினம் ஜூன் 1, அதே மாதிரி தெலுங்கானா மாநில தினம் ஜூன் 2. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா
மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணிக்கு கரெக்டா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.